வணக்கம் நிகிதா. சென்னையை அடுத்த ஆவடி பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு அதில் பள்ளி இருந்த விவகாரம் தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி உணவு தயாரித்த அந்த நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பசுமை பூங்காவில் பணிபுரிந்த 70க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து காலை உணவு வழங்கப்பட்டது. இட்லி, பூரி, பொங்கல் வழங்கப்பட்ட நிலையில் இட்லிக்கு வழங்கப்பட்ட சாம்பாரில் பள்ளி கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு சிலர் வாந்தி உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டு உடனடியாக ஆவடி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 70க்கும் மேற்பட்டோர் உணவு சாப்பிட்ட நிலையில் அவர்களுக்கும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆவடி ஆணையர் சரண்யா நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தூய்மை பணியாளர் குமார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கேட்டரிங் நிறுவனத்தின் உரிமையாளர் சரோஜா என்பவர் மீதும் கேட்டரிங் நிறுவனத்தின் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி உணவு தயாரிக்கப்பட்ட அந்த இடத்தை உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அந்த உணவுக்காக சமைக்கப்பட வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு உள்ளிட்டவற்றின் தரம் குறித்தும் அவை சரியாக இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஆய்வை மேற்கொண்டனர். 16 உணவு மாதிரிகளை அவர்கள் ஆய்வகத்திற்கும் எடுத்து அனுப்பி வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி அந்த நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அதுவரை அவர்கள் யாருக்கும் உணவு தயாரிக்க கூடாது என்றும் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து சோதனைகள் அந்த மாதிரிகள் வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் மற்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.